உலகின் அரசியல் அழைக்கப்படும் மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டம் உலக அளவுல சுற்றுலா ஸ்தலங்கள்ல மிக முக்கிய சுற்றுலா ஸ்தலமாக பங்கு வகிக்கிறது. அதாவது மே மாதம் ஆகிய 2 மாதங்கள் நீலகிரி மாவட்டத்துக்கு ஏறத்தாழ உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளிலிருந்து ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என்பதால் மே மாதம் முழுவதும் சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில உதகையில மலர் கண்காட்சி போன்றவை நடத்துவது வழக்கம். இந்த கோடை விழாவில் பாத்தீங்கன்னாக்கா 127வது சர்வதேச மலர் கண்காட்சியாக மே 16ஆம் தேதி முதல் 21ஆம் தேதி வரை 6 நாட்கள் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் சிறப்பு வாய்ந்த மலர் கண்காட்சி நடைபெற உள்ளது. அதே போல பாத்தீங்கன்னா உதகையில் உள்ள நூற்றாண்டு ரோஜா பூங்காவில் 20வது ரோஜா கண்காட்சியானது மே 10, 11, 12 ஆகிய 3 நாட்கள் நடைபெற உள்ளது. அதாவது கோத்தகிரி நேரு பூங்காவில் 13வது காய்கறி கண்காட்சியாக முதல் நிகழ்ச்சி, அதாவது கோடை விழா முதல் நிகழ்ச்சியாக கோத்தகிரி நேரு பூங்காவில் 13வது காய்கறி கண்காட்சியானது மே 3 மற்றும் 4 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளது. அதே போல கூடலூரில் 11வது வாசனை திராவிய கண்காட்சி, அந்த கண்காட்சியானது பாத்தீங்கன்னா மே 10, 11, மே 9, 10, 11 ஆகிய நாட்களிலும் குன்னூர் சில்க்ஸ் பூங்காவில் 65வது பல கண்காட்சியானது மே 23, 24, 25 ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ளதாக இன்று மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனை கூட்டத்தில் அறிவிக்கப்பட்டது. இதற்கான பணிகள், அதாவது மே 127வது மலர் கண்காட்சிக்காக ஏறத்தாழ உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளிலிருந்து லட்சக்கணக்கான மலர்களை கொண்டு இந்த மலர் அலங்காரம் செய்வதற்கான ஏற்பாடுகளும் தற்போது நடைபெற்று வருகிறது.